அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1:24 மணிக்கு மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி இருக்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப தன் பார்வை பலத்தால் மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார். குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷ நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த அடிப்படையில் குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. பொதுவாக குரு பார்வை பதியும் இடங்களில் எல்லாம் வளம் கொளிக்கும், நலம் கிடைக்கும், பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும், நிலையான வருமானமும் நீடித்த புகழும் கிடைக்கும், செல்வாக்கு மிக்கவர்களாக பவனி வரும் வாய்ப்பு உண்டு. ஜென்ம குருவாக மிதுனத்திற்கும், அர்த்தாஷ்டம குருவாக மீனத்திற்கும், அஷ்டமத்து குருவாக விருச்சிகத்திற்கும், விரய குருவாக கடகத்திற்கும், ரோகஸ்தான குருவாக மகரத்திற்கும் வருவதால் மேற்கண்ட ராசியில் பிறந்தவர்களும் வளமான வாழ்வை அமைத்துக் கொள்ள நினைப்பவர்களும் சுயஜாதக அடிப்படையில் நடைபெறும் தசா புக்தி பலமறிந்து அதற்குரிய அனுகூலம் தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலமேற்ற நாளில் வழிபட்டு வருவது அவசியம். அவ்வாறு வழிபட்டு வந்தால் திருமணம், புத்திரபேறு, தொழில் முன்னேற்றம், வருமான உயர்வு, அரசியல் செல்வாக்கு, வீடு வாங்கும் யோகம், வழக்குகளில் வெற்றி, உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை தக்க விதத்தில் நடைபெறும். இந்த குரு பகவானின் பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான மிக முக்கியமான குரு பயிற்சி இது. இதுவரை நீங்கள் அஷ்டம குருவால் படாதபாடு பட்டிருப்பீர்கள். நினைப்பது ஒன்றாகவும் நடந்தது வேறொன்றாகவும் இருந்திருக்கும். பல ஆண்டுகளாக சிறுக சிறுக சேர்த்த சேமிப்பு எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் கரைந்திருக்கும். உறவுகளிடமும் நண்பர்களிடமும் திடீர் விரோதம் ஏற்பட்டிருக்கும். உத்தியோக இடத்தில் அதிகாரிகளிடம், சக ஊழியர்களிடம் வேற்றுமை பாராட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கு. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களால் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டிருக்கலாம். இந்தபடியான சூழல்களை மாற்றவே இந்த குரு பயிற்சி வந்திருக்கின்றது. இதுவரை உங்கள் ராசிநாதனின் வீடான ரிஷப ராசியில் அஷ்டம குருவாக அமர்ந்திருந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். இருந்தாலும் கடந்த 2.5 மாதங்களாக உங்கள் ராசிநாதனான சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையாக அமர்ந்து தொடர்ந்ததால் உங்களது பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருந்திருக்கும். திடீர் சௌகரிய விசேஷ மேன்மைகளும் ஏற்பட்டு இருக்கும். நீங்கள் ஈடுபட்ட காரியங்கள் வெற்றியில் முடிந்திருக்கும். அதே நேரம் தனாதிபதியான செவ்வாய் பலம் இழந்து காணப்படுவதால் கொஞ்சம் அனாவசிய தொந்தரவுகளை சந்திப்பீர்கள். ஆனால் ராகு கேது கிரகங்கள் யோகமான இடங்களில் வலம் வருவதால் உங்களுக்கான ஒட்டுமொத்த இனிமை சுபிட்சம் மிக எளிதாக ஏற்பட போகின்ற குரு பயிற்சி. இனிமேல் எந்தவித அனாவசிய தொந்தரவுகளையும் சந்திக்க மாட்டீர்கள். 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் 5இல் அமர்ந்திருக்கின்ற ராகுவுக்கு தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருப்பதால் உங்களது வாழ்வில் புது சௌகரியம், அதிர்ஷ்டங்கள், தொடர் சுபிட்சங்கள் ராகு கிரகத்தாலும் குரு பகவானாலும் கிடைக்கப் போகின்றது. ஆரோக்கியம் தொட்டு இனிமேல் எந்தவித கோளாறையும் ஏற்படுத்தாது. திடீர் நன்மைகளை ஒவ்வொரு விஷயத்திலும் அடைவீர்கள். குடும்ப சுபிட்சம் உயரும். தேவை அத்தியாவசிய கடமைகள் தடையின்றி நிறைவேறும். போட்டி, பொறாமை, எதிர்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கடன்களால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் விலகும். வாக்குறுதி நாணயம் காப்பாற்றப்படும். ராசியை குரு பார்வையிட இருப்பதால் அற்புதமான வலிமை ஏற்படும். தேஜஸ் அதிகரிக்கும். வெளிவட்டார மதிப்பு உயரும். வெற்றி வாகை சூடுவீர்கள். பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பார்க்க இருப்பதால் அனாவசிய பணிகளில் ஈடுபடாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தியாக முடிப்பீர்கள். இந்த தமிழ் ஆண்டு முழுவதும் குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க போவதால் உங்களுக்கான அத்தனை எதிர்பார்ப்புகளும், ஆசைகளும், திட்டங்களும் திட்டமிட்டபடி நிறைவேறும். உங்கள் குடும்பத்திற்குள் சுபகாரிய திருமண விசேஷ வைபவங்கள் தடையின்றி நிறைவேறும். இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய தாமதம் விலகி இனிமை உண்டாகும். புது வீடு கட்டுவதற்கான நேரம் வந்திருக்கின்றது. வெளியூரில் சொத்து வாங்குகின்ற திட்டம் பலிக்கும். வாரிசுகளுக்கு என புது வீடு வாங்கி தர இருக்கின்றீர்கள். பழைய சொத்துக்களை விலையாக்கிவிட்டு கடன்களில் இருந்து விடுபட போகின்றீர்கள். வருகின்ற வைகாசி, ஆடி, ஆவணி மாதங்களில் குரு பகவான் ஏற்படுத்துகின்ற அதிர்ஷ்டங்கள் மூலம் ஏகப்பட்ட விசேஷ இனிமை உயர்வுகள் ஏற்பட போகின்றது. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் இனிமேல் தான் நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி ஒவ்வொரு மேன்மையும் ஏற்படும். புதிய தொழில், வியாபாரம், நிர்வாகம்,
ஆரம்பிப்பதற்கு இதுவே ஏற்ற காலம். அயல் மாநில அயல் தேச சார்பான தொழில் உத்தியோக விஷயங்களில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். அத்துடன் வருகின்ற ஆவணி ஐப்பசி மாதங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை சந்திக்காத பொற்காலம் ஒன்றும் குரு பகவான் மூலம் ஏற்பட இருக்கின்றது. மேலும் இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 1, 3, 5 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே அந்த இடங்கள் புனிதமடைகின்றன. ஜென்ம ராசியில் குருவின் பார்வை பதிவதால் நன்மைகள் அதிகம் நடக்கும். நம்பிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அருளாளர்களின் ஆசியும் அனுபவஸ்தர்களின் அறிவுரையும் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். பல முறை முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகின்றது. பிள்ளைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழல் உருவாகும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அயல் நாட்டு அழைப்புகள் ஆதாயம் தரும். பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு திருப்தி தரும். மேலும் 11/5/2025 முதல் 9/6/2025 வரை இந்த காலகட்டத்தில் அற்புதமான நேரமாக இருக்கின்றது. உங்களுக்கு வருமானம் உயரும். பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார். உடல் நலம் சீராகும். வாழ்வில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு உரிய பங்கு கிடைக்கும். பெற்றோர்களின் ஆதரவு திருப்தி தரும். மேலும் 10/6/2025 முதல் 7/8/2025 வரை இந்த காலகட்டத்தில் மனக்கலக்கம் அகலும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் இருந்த பிரச்சனை அகலும். மேலும் 8/8/2025 முதல் 25/5/2026 வரை இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் உருவாகும். உத்தியோகத்தில் இருந்த இடையூறுகள் அகலும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். அரசு வழியில் வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரம் இது. மேலும் 18/11/2025 முதல் 20/12/2025 வரை கடகராசியிலும் 21/12/2025 முதல் 16/3/2026 வரை மிதுன ராசியிலும் குரு பகவான் வக்ரம் பெறுவார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறையும். நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புகழ்பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். கடன் சுமை படிப்படியாக குறைந்து கவலைகள் தீரும். இந்த காலத்தில் குருவிற்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் லட்சுமி படம் வைத்து திருமகள் கவசம் பாடி வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.